இன்னொரு தடவை பீரியட்ஸ் அப்பவும் மார்பகத்தை அவங்களே தன் கையால், நான் டாக்டரை பார்க்கவே மாட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாதுன்னு பெருமையாக சொல்கிறாங்க பாருங்கள், அங்கே தான் வரும் சிக்கல். கேன்சர் 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். பிரஸ்ட், யூட்ரஸ், சர்விக்ஸ்னு 3ஆக பிரிச்சுருக்கோம். 2வது தடவை வரும்போது கொஞ்சம் தானே வந்திருக்கு, நிறைய வந்தால் பார்த்துக்கலாம். இது ரொம்ப மோசமான கேன்சர்னு பார்த்தீங்கன்னா ஒவேரியன் கேன்சர். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டீனேஜ்லேயே கொடுத்துடுறாங்க. நம்ம கண்ட்ரியில் அட்லீஸ்ட் அவங்க வெட்டிங்க்கு முன்னாடி போட்டுக்கிட்டாங்கன்னா கூட போதுமானது தான். சின்னதாக அந்த யூரின் இஷ்யூலேருந்து ஒரு பேக் பெயின், ஒரு நீ பெயினுக்கே அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை. பட் நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு ஒரு 40+ இருக்கும்போது தான் அதிகமாக கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய வகையான கேன்சரும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனுக்கு டெஸ்ட் எதுவும் எடுக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கலாம் மேம் கேன்சர் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு? கேன்சர் வந்துட்டு இப்போ வயது வரம்பெல்லாம் வருது. ஆனால் எப்போவுமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்டர்லி பாப்புலேஷனில் பார்க்கக்கூடிய கேன்சர் எண்ணிக்கை எப்போவுமே ஜாஸ்தி. அதில் விமென்க்கு வரக்கூடிய கேன்சர்ஸ்னு பர்டிகுலராக பார்த்தோன்னா நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பிரஸ்ட்டு, யூட்ரஸ், சர்விக்ஸ்னு 3ஆக பிரிச்சுருப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது யூஸ்வலி ஃபெமிலியல், அதாவது ஜெனரேஷனாக வரக்கூடிய ஒரு தன்மை உடைய நோய். இட் கேன் ஹேப்பன் ஸ்பொராடிக்காக, ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கும் வரலாம். பட் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஆண்டிக்கு இருக்குது, இல்லை அம்மாவுக்கு இருக்குது, கூட பிறந்தவங்களுக்குனா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அலாரம் அடிச்சிடணும். அவங்களோட செக்கப்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு அதிகப்படுத்திக்கணும், டாக்டரை கரெக்டாக மீட் பண்ணி ஃபாலோஅப்பில் இருந்துக்கணும். இது பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்த யூட்ரஸ் கேன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு அது இந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அப்நார்மலிட்டியாக அதிகமாக தெரிவிக்கும். அதிகமாக உதிரப்போக்கு இருக்கிறது, தீட்டு நின்று கொஞ்ச நாள் ப்ளீடிங் இல்லை, ஒரு 5-6 வருஷம் எனக்கு ப்ளீடிங்கே இல்லை, இப்போ திடீர்னு ப்ளீடிங் ஆகுது, இந்த மாதிரி சிம்டமாக தெரிவிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய லேடிஸ் ஒரு தடவை தானே வந்திருக்கு, இன்னொரு தடவை வந்தால் பார்த்துக்கலாம், 2வது தடவை வரும்போது கொஞ்சம் தானே வந்திருக்கு, நிறைய வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் உடனடியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம அதையுமே சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர்ஸ். இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தடுக்கிறதுக்கு, அது இல்லாமலேயே ஆக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சி பல வருஷம் ஆகுது. ஆனால் இன்னுமே அதை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் இந்த பேப்ஸ்மியர் டெஸ்டிங். ஓகே, இட்ஸ் அ பெயின் ஃப்ரீ டெஸ்ட், வெரி சீப் அண்ட் எஃபெக்டிவ் டெஸ்ட். ஜஸ்ட் ஒரு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க ரெகுலராக ஒன்ஸ் இன் 3 years பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஸோ இது வந்துட்டு பேசிக்காக நம்ம வெஜைனால் ஒரு ஸ்பெக்குலம் மாதிரி ஒரு போட்டு சர்விக்ஸை கண்ணால் பார்த்தாலே நமக்கு சர்விக்ஸில் புண் ஏதாவது இருக்கான்னு ஒரு டாக்டர்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தபடியாக அந்த சர்விக்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய செக்ரேஷன்ஸை எடுத்து நம்ம வந்துட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். டாக்டர் மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்து அந்த செல்லில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்து நம்ம கேன்சர் வந்தால் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த பேப்ஸ்மியரை பொறுத்த வரைக்கும் கேன்சர் 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். முன்னாடியே சொல்லி இட்ஸ் ப்ரெடிக்டிவ் டெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக பேப்ஸ்மியர் பண்ணிக்கோங்கன்னு ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்லும் போது இம்மீடியட்டாக அடுத்த ரிப்ளை, எனக்கு தான் ஒரு தொந்தரவும் இல்லையே, என்னை ஏன் பண்ண சொல்கிறீங்க? பேப்ஸ்மியர்ன்றது தொந்தரவு இல்லாத போது பண்ணுற ஒரு டெஸ்ட்டு, அது பின்னாடி வராமல் நம்மளால அதை தவிர்க்க முடியும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே இன்னும் போதுமான அளவுக்கு இல்லை. ஸோ ப்ரெடிக்ஷன் என்னென்னா அடுத்த ஒரு 30 வருஷத்தில் எல்லா லேடிஸும், இப்போ மேபி உங்கள் ஏஜில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ரெகுலராக பேப்ஸ்மியர் பண்ணிக்கிறாங்க, ரெகுலராக HPV வேக்சின் போட்டுக்கிறாங்க அப்படின்னா 50 years from now we will be free of cancer cervix. It is possible. Only thing, this awareness has to go. Patients இன்னும் கொஞ்சம் ரிசெப்டிவாக நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்கன்றத ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா இருக்கவேங்க இருக்காங்க கூகுள் மாமா, அவரை கேட்டாவது தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் கரெக்டான விஷயத்த பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிடலாம். இது ரொம்ப மோசமான கேன்சர்னு பார்த்திங்கன்னா ஒவேரியன் கேன்சர். மோசமான கேன்சர்னு ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப குவாய்ட்டு, இந்த ஊம குசும்பு மாதிரி ஒரு சிம்டமுமே இருக்காது. தே வில் கம் வித் லிட்டில் பெயின், லேசாக வலிக்குதுமான்னு வருவாங்க, நம்ம ஸ்கேனில் பார்த்தா வயிறு ஃபுல்லாக நீர் கொத்து அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். சிம்டம் ஃப்ரீ கேன்சர்மா. ஒவேரியன் கேன்சர் இஸ் வெரி வெரி குவாய்ட். தட் இஸ் வேர் யுவர் ரெகுலர் செக்அப்ஸ் கம் இன் டு பிளே. இப்போ ஒரு இயர்லி ஒன்ஸாவது அவங்க ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிற ஒரு ரொட்டீனில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கைனக் ஃபாலோஅப்பில் இருக்காங்கன்னா we can catch them early. ஓகே, பட் நான் டாக்டரை பார்க்கவே மாட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாதுன்னு பெருமையாக சொல்கிறாங்க பாருங்க, அங்கே தான் வரும் சிக்கல். ஓகே ஓகே. ஸோ இந்த 4 கேன்சர்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக பார்க்குறது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது. பிரெஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்,
இது வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்லேருந்தே ஆரம்பிக்கணும். 30 வயசுலேருந்தே ஒரு தடவை பீரியட்ஸ் அப்பவும் மார்பகத்தை அவங்களே தன் கையால் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி பண்ணுறதுன்றதை ஒரே ஒரு தடவை ஒரு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அந்த கரெக்டான முறைப்படி அவங்களே செக்அப் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போவாவது நீங்கள் ஒரு டாக்டரை மீட் பண்ணும்போது டாக்டரை செக் பண்ண சொல்லலாம். சரிங்களா? 40 வயசுக்கு அப்புறமா மேமோகிராம் மஸ்ட்டு. மேமோகிராம் வந்துட்டு ஒரு தடவை பண்ணி ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு பண்ண தேவையில்லை. இந்த பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் மட்டும் ரெகுலராக பண்ணிக்கிட்டா போதும். திஸ் இஸ் ஹவ் நம்ம பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா யூட்ரஸ் அண்ட் ஓவரி. இதுக்கு வந்துட்டு ஸ்கேன் பண்ண தான் வேணும். யூட்ரஸில் ஸ்கேனில் பண்ணும்போது நமக்கு யூட்ரஸில் உள்ளே இருக்க தசை வீக்கம் ஏதாவது இருக்கா, அதுக்கு மேற்கொண்டு பயாப்சி பண்ணணுமான்றது நமக்கு தெரிய வரும். ஓவரியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சிஸ்ட் இருக்கா, போஸ்ட் மெனோபாசல் பீரியட், அதாவது அந்த மெனோபாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் ஓவரி ஹஸ் டு பி வெரி வெரி குவைட். அதில் ஒரு விதமான சிஸ்டும் இருக்கக்கூடாது. மெனோபாஸ்க்கு அப்புறம் 1 சென்டிமீட்டர் சைஸ்க்கு ஒரு சிஸ்ட்டு பார்த்தா கூட அது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க தான் வேணும். அதை நம்ம வந்துட்டு அசால்ட்டாக விட முடியாது. ஸோ இந்த ஸ்கேனில் மட்டும்தான் இந்த ஏர்லி சிம்டம் நம்மளால் பிக்கப் பண்ண முடியும் யூட்ரஸ் அண்ட் சர்விக்ஸ் பொறுத்த வரைக்கும். யூட்ரஸ் அண்ட் ஓவரியை பொறுத்த வரைக்கும். சர்விக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன்வென்ஷன் இஸ் த பேப்ஸ்மியர். அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நவ் இப்போ ஹெச்பிவி வேக்சின் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஹெச்பிவி வேக்சினில் இப்போ அட் ப்ரெசென்ட் தேவ் கம் அப் வித் 9 ஸ்ட்ரெயின்ஸ் வரைக்கும். முன்னாடி வரைக்குமே 4 ஸ்ட்ரெயின்ஸ் வரைக்கும் தான் நமக்கு ப்ரொடெக்ஷன் இருந்தது. சர்வைக்கல் கேன்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இட்ஸ் காஸ்ட் பை அ வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்றதுனால வருது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெஸ்ட் மாதிரியோ ஓவரி மாதிரியோ இது வந்துட்டு குடும்பத்திலேருந்து வர ஒரு நோய் கிடையாது. நமக்கு டைரெக்டாக கிடைக்கக்கூடிய அந்த வைரஸோட கான்டாக்ட்னால வரது தான் சர்வைக்கல் கேன்சர். ஸோ இந்த வைரஸை நம்ம பாடியிலேருந்து இராடிகேட் பண்ணாலே நம்ம இந்த கேன்சர் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஸோ அதை எய்ம் பண்ணுறது தான் வேக்சின். வேக்சின் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியாக கொடுத்தாகணும். ஒரு டீனேஜ்லேயே கொடுக்கணும், பிஃபோர் தியர் ஃபர்ஸ்ட் இன்டர்கோர்ஸ். ஒரு பெண் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேக்சின் எடுத்துட்டாங்கன்னா 3 டோசஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 95 to 97% ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் கேன்சர் கிடைக்கும். ஓகே, அவங்க காலேஜ் அண்ட் ஸ்கூல் டைம்ஸ்லேயே எடுத்துக்குது. ஆமாம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டீனேஜ்லேயே கொடுத்துட்றாங்க. நம்ம கண்ட்ரியில் அட்லீஸ்ட் அவங்க வெட்டிங்க்கு முன்னாடி போட்டுக்கிட்டாங்கன்னா கூட போதுமானது தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் த வேக்சின். இதுக்கு அடுத்து முன்னாடி வரைக்கும் 4 ஸ்ட்ரெயின்ஸ் தான் நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடச்சிது. 4 ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா என்னென்னா அதே வைரஸ் தான், ஒரு டிஃப்ரெண்ட் பரிமாணத்தில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேறு பரிமாணத்தில் இருக்கிற அதே 4 வைரஸ்க்கு நமக்கு ப்ரொடெக்ஷன் இருந்தது. இப்போ 9 வைரஸ் வரைக்குமே ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ இது ஆண்கள் பெண்களும் போட்டுக்கலாம். ஏன்னா பெண்களுக்கு எப்படி சர்வைக்கல் கேன்சருக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி ஆண்களுக்கு பினாயில் கேன்சருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். த்ரோட் கேன்சர், ஸ்கின் கேன்சர், இந்த மாதிரி பலவிதமான கேன்சர்ஸ்க்கு இந்த ஹெச்பிவி வேக்சின் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணும். 3 டோசஸ் கம்ப்ளீட் பண்ணணும்.